நம்முடைய தலைவர் தோத்தத அந்த தொகுதியில் போய் 5 நிமிஷம் பேசினேன். நீ வா, இடைத்தேர்தல் எல்லாம் நீ பேசி பேசி சுற்றி வா, இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலும் நீ வெற்றி பெற முடியாது என்ற வரலாறு நாங்கள் உருவாக்குவோம். இன்னைக்கு உனக்கு ஓட்டு போட்டவன் அத்தனை பேரும் என்ன சொல்றான் தெரியுமா? ஐயோ தெரியாம எப்படியே போட்டவன், என் பேத்தி சொல்லிச்சு, என் மகா சொன்னா, என் காலேஜில் உள்ள பிள்ளை சொல்லிச்சு, போட்டுட்டோம். இந்த 1000 கொடுக்கறது 2500 தருவான்னு சொல்லி நாங்க போட்டோம், 6 சிலிண்டர் தருவாருன்னு சொல்லி போட்டோம். வேலை இல்லாதவர்களுக்கு 4500 தந்துருவாருன்னு போட்டோம். எல்லாமே ஏமாற்று வேலை. இன்னைக்கு ஏமாற்றுகின்ற முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். தேர்தல் வந்தது. தேர்தல் வரும்போது திருச்சியில் மாதா கோயிலில் முட்டு போட்டு நடந்தார். உடனே பார்த்தாங்க ஆர்சிக்காரங்களாம், நினைச்சாங்க அடே அப்பா எவ்வளவு தூரம் மதத்தை மதிக்கிறாருன்னு சொன்னாரு. தேர்தல் முடிஞ்சிச்சு. அடுத்த ஆளு திருச்செந்தூரில் வந்து வேலை தூக்கிட்டு வந்து நின்னாரு. அதுக்கு முன்னால வந்து நின்னா தப்பா போயிடுன்னு சொல்லி தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்திருக்காரு. இவரு சொல்றாரு, எம்ஜிஆர் வந்து மைசூர்ல போய் மூகாம்பிகையில வாள் கொடுத்தாரு. இவரு எம்ஜிஆர் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அங்க கொண்டு போய் வாள் கொடுக்காரு. எப்பா எம்ஜிஆருக்கும் உனக்கும் யானி வச்சா எட்டுமா? அவருடைய வரலாறு என்ன? அவர் எத்தனை ஏழைகளுக்கு உதவினார்? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவராக இருக்கின்றவர்கள் கூட அவருடைய உதவியை பெற்றவர்களாகத்தான் இருந்திருக்கின்றார். அன்றைக்கு கடுமையான பண நெருக்கடியில் எங்கள் தங்கம் என்ற படத்தை நடித்து கொடுத்து வலு சேர்த்தவர் எம்ஜிஆர் அல்லவா? நான் கேட்கிறேன், ஜோசப் விஜய் அவர்களே, நீங்கள் எந்த மக்களுக்காக, எந்த மாணவனுக்காக, எந்த ரிக்ஷாக்காரர்களுக்காக, எந்த தொழிலாளிக்காக ஏதாவது செய்திருக்கின்றீர்களா? தமிழ்நாட்டில் என்ன செய்திருக்கீங்க? எதை வைத்து நீங்கள் மக்களை நம்புகிறீர்கள்? பெண்களுக்கு ஏதாவது உதவி செய்திருக்கீங்களா? பெண்களுக்கு உதவி செய்தாங்கன்னு சொன்னா வேற தப்பா எடுத்துக்கிட கூடாது. நான் திருசாவை சொல்றேன்னு யாராவது தப்பா எடுத்துக்கிடாதுங்க. எந்த பெண்களுக்காக உதவி செய்திருக்காரா? என்னுடைய தலைவராக இருக்கின்ற அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன உதவிகள் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு செய்திருக்கின்றார். எங்களுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்னென்னலாம் செய்திருக்கின்றார்கள். நீ ஒரு பிட்டு செய்யாம சினிமாவில் ஒரு ஆட்டத்தை போட்டு ஒரு டைரக்ஷன் கொடுத்து இப்படி சொல்றான் பாருங்க, 5 நிமிஷம் பேசினா குத்து பரோட்டா பண்ணிட்டாராம். அட பாவி, நீ போய் எங்க தலைவர் அப்படி சொல்ற. இன்னைக்கு என்ன சொல்றான்னு தெரியுமா? குதிரை பேரம். இன்னைக்கு என்ன பண்ணாரு தெரியுமா? அதிமுக இருந்து 23 சட்டமன்ற உறுப்பினரை கூப்பிட்டு அவங்களுக்கு சால்வெல்லாம் போட்டு, நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தா ராஜினாமா செய்துட்டு எங்கிட்ட சேர்ந்துருங்க, நான் உங்களை ஜெயிக்க வச்சிடுறேன், உங்களுக்கு பணத்தை வாங்கினுங்கன்னு சொல்ற குதிரை பேரம் நாங்களா பண்றோம்? திமுகவா பண்ணுது? இன்றைக்கு அதிமுகவை அழித்து விடலாம் என்று நீ நினைத்தால் என்று சொன்னால் அது நடக்காது. ஏனென்று சொன்னால் அந்த இயக்கம் எம்ஜிஆர் அவர்கள், மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். தலைவன் ஓடலாம், எங்க வேணாலும் ஓடுவான். ஆனா தொண்டை அதிலே இருப்பான். தொண்டை பார்த்துக்கிட்டே இருப்பான். எவனை ஒழித்தா சரியா இருக்குங்கிற அவனுக்கு தெரியும். அவன் எங்களோடு உடனடியாக கைகோர்ப்பான். அந்த தொண்டன் எங்களோடு கைகோர்ப்பான். ஏனென்று சொன்னால் ஜோசப் விஜய் அவர்களே, அதிமுக அழிக்க பார்க்கிறீர்களா? அதிமுக ஒழிக்க பார்க்கிறீங்களா? ஒழிக்க முடியாது. திராவிட இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. அண்ணன் டிடிவன போட்டிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தாரு. அதையும் விலை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டானுங்க. அட பாவிகளா,
இன்னைக்கு குதிரை பேரன்னு பேசுறிய. என்ன குதிரை பேரம்? குதிரை பேரம், ஒட்டக பேரம். நம்ம ஊர்ல இருக்க காட்டில் என்ன மான் இருக்கோ, மான் பேரம். எல்லா பேரும் பண்றது யாருன்னு சொன்னா இன்றைக்கு ஜோசப் விஜயனுடைய கட்சியாக இருக்கின்ற தேவக்கா இதுல ஒருத்தர் அப்படி நெஞ்ச நிமித்திட்டு வர்றாரு. அவர் தான் முதலமைச்சர். அவர் தான் போட்டிருக்காரு. லாட்டரி சீட்டு மன்னன் அவர் தான் போட்டிருக்காரு. அவர் நெஞ்ச நிமித்திட்டு வர்றாரு. புஷி ஆனந்த் எங்க உள்ளவர்? பாண்டிச்சேரிக்காரரு. இங்க வந்து உட்கார்ந்து இருந்துக்கிட்டு நான் தான் புஷி, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியாது. இன்னைக்கு ஓடிட்டான்னு சொன்னால, நம்ம கரூர்ல 42 பேர் கொன்னுட்டு திருச்சியில ஓடனா பாத்தீங்களா ஏர்போர்ட்ல? அன்னைக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் பிடிச்சு வச்சிருக்கணும். அன்னைக்கே உடனே அரெஸ்ட் பண்ணி இருக்கணும். அதனால இன்னைக்கு திமிரா பேசுறீங்களா? இந்த ஆட்சி என்பது உங்களுக்கு நிரந்தரமா? 6 மாத காலத்திற்கு நீங்கள் இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம்